ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன், மதுரையில கூடல் நகர்ங்கிற பகுதியில 5 சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது. அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அந்த 5 சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க. அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க. பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க. அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க. அறைக்கு கூட போகல, ஓய்வு கூட எடுக்கல. ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும் போது துன்பப்படும் போதெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இந்த அருட்தந்தையர்கள், இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போராத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன். நம்ம சொல்றது ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்க விருப்பம். எது நல்லது என்பதை தேர்வு செய்வது உங்க விருப்பம். நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேரன்னா, வாக்கு கேட்கும் போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, சொல்றத சொல்லிட்டேன். நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரை நான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நீங்க எது நல்லதோ அதை போடுங்க. ஆனால் திமுகவுக்கு போடு, காங்கிரசுக்கு போடுன்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு. சீமானுக்கு போடாதைன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லை. அது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன். நீங்க போடாலும் போடனாலும் வென்றுவேன். அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டில் பேசின எல்லாரையும் நாங்க குறிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து கேட்பேன். ஏன்னா நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இது மாதிரி பெரிய படையே வரும். நீங்க அன்னைக்கு ஏன் இதை சொன்னீங்க? அப்படி எல்லாரும் இல்ல, என்னைய பார்த்தது இல்லை, நான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஜப வழிபாட்டில் ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எந்நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான். எந்நேரானாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான்னா அவன் குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். நிறைய இளங்குருமார்கள் இந்த அரசியலை அங்க அவங்க பேசினாங்களே, எப்படியாவது மாத்திரணும்னு ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும். நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா என் அன்பு மக்களை? யாராவது சொல்லுங்க. இருக்கவே முடியாது. இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது. அதனால அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, அந்த குரல் குறைவு. நம்முடைய நல்ல அரசியல் உருவாகணும், நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை கொண்ட இறைமக்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள். காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 26 நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது. தைரியமா இருக்கு. அண்ணே, மீண்டும் அந்த மாதிரி திருப்பலியில வந்து இது போல பேசினாங்கன்னா நான் பிரபாகரனின் தளபதியா இருக்கவா, சீமானின் தம்பியா இருக்கவா? நீங்க அந்த மாதிரி ஜெப பள்ளி வாழ்ந்துன இறைமகன் இயேசுவினுடைய மகனா இருந்து கேளுங்க. ஆயர் அவர்களே, நீங்க அருள் தந்தை அவர்களே, நீங்க ஏன் அநீதிக்கு துணை போகிறீங்க, தீமைக்கு இருங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், சரி. அந்த ஆட்சியில் நடந்த தீமைகளுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? கள்ளச்சாராய சாவுக்கு நீங்க தான் காரணம்னு ஏற்பீர்களா? இல்ல 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? குடிக்க வச்சு 2,50,000 பேர் தாலி எடுத்திருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? இந்த கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் மதுரையில கேட்டா ஒரு மாநகராட்சியில மட்டுமே 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கானே, திருடிருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களான்னு கேளுங்க. நான் ஏற்கிறேன் என்றால் நீங்களும் அவங்களுக்கே வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதானே. இந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எந்த ஒரு மதமும் எப்போதுமே உண்மையின் பக்கம் தான் நிற்க சொல்லுது. ஆனால் அதை